ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள் சில்ட்ரன்ஸ். இந்த நதி மூலம், ரிஷப் மூலம் ஆ கேள்விப்பாட்டு இருக்குமா? இல்லை இல்லை, இப்போ கேள்விப்படுங்க. அதோ படித்து காட்டி விட்றேன். நதி மூலம், அதாவது நம் நதிகள் பெரும்பாலும் மலைகளிலேயே உற்பத்தியாகி பின்னர் ஆறுகளாக ஓடி மக்களுக்கு பயன் அளிக்கின்றன. ஆமாம், உண்மைதான். மலைகளில் எப்படி நதிகள் உருவாக முடியும்? மலைகளில் உள்ள பாறைகள், கற்கள், மண் ஆகியவற்றின் மீது மழை பொழியும் போது அவை தன் மீது விழுகின்ற நீரை உறிஞ்சி உள்வாங்கிக் கொள்ளும். பின்னர் இயற்கை மாற்றங்கள் ஏற்பட அவை தன்னிடம் சேமிக்கப்பட்ட நீரை தன்னிடம் இருந்து வெளியிடும். அதுவே பின்னர் ஆறுகளாக உருமாறும். மறுபடியும் ஒரு தடவை படிக்கட்டுமா? நல்லா கேளுங்க. பாருங்கள், ஆமாம், இந்த நதி மூலம் என்றால் நம் நதிகள் பெரும்பாலும் மலைகளிலேயே உற்பத்தியாகி பின்னர் ஆறுகளாக ஓடி மக்களுக்கு பயனளிக்கின்றன. ரைட்டு. மலைகளில் எப்படி நதிகள் உருவாக முடியும்? மலைகளில் உள்ள பாறைகள், கற்கள், மண் ஆகியவற்றின் மீது மழை பொழியும் போது அவை தன் மீது விழுகின்ற நீரை உறிஞ்சி உள்வாங்கி கொள்ளும். அப்படியே சேமித்து வச்சுக்கும் போல இருக்குது. பின்னர் இயற்கை மாற்றங்கள் ஏற்பட அவை தன்னிடம் சேமிக்கப்பட்ட நீரை தன்னிடமிருந்து வெளியிடும். அதுவே என்னது? பின்னர் ஆறுகளாக உருமாறும். சிறிய குன்றுகளிலிருந்து பெரிய மலை வரை நதிகள் உருவாவதும் சுனைகள் உருவாவதும் இதனால் தான். ரைட்டுங்களா? சிறிய குன்றுகளிலிருந்து பெரிய மலை வரை நதிகள் உருவாவதும் சுனைகள் உருவாவதும் இதனால் தான். சிறிய குன்றுகளில் இவ்வாறு உருவாகும் சுனை அங்குள்ள பள்ளமான பகுதிகளில் தேங்கி நின்று நமக்கு பலன் தரும். இந்த சுனைகள் சின்ன சின்ன பள்ள சுனைகள் சொல்கிறாங்க இல்லை, சிறிய குன்றுகளில் இவ்வாறு உருவாகும் சுனை அங்குள்ள பள்ளமான பகுதிகளில் தேங்கி நின்று நமக்கு பலன் தரும். நாம் இவற்றை எல்லாம் பார்த்து அந்த சுனைக்கு அல்லது அந்த ஊற்றுக்கு எங்கிருந்து நீர், நல்லா கவனிங்க, எங்கிருந்து நீர் வருகிறது என்பது தெரியாது. ஏன்னா ஆச்சரியம் கொள்வோம். இதுதான் நதி மூலம் என்பது. சரி, இந்த ரிஷப் மூலம் என்பது இல்லற வாழ்வில் நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள் என வாய்த்து விட்டால் அவன் கொடுத்து வைத்தவன். இதைத்தான் நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம் என நம் முன்னோர் சொல்லி வைத்தனர். அவ்வாறு குடும்பம் அமையாத ஒருவன் ரிஷியாகவோ முனியாகவோ சாமியாராகவோ ஆகிவிடுகிறான். பார்த்தீங்களா? சாமியாராகிடாதீங்க, ரிஷி ஆகிடாதீங்க. ரிஷம் நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம்.